நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கணும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். அது நல்லா 3/4 பாகம் வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துவோம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயில் தான் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. அது இன்னும் நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா இன்னும் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். போட்டு வச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் கடுகு போட்டு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் வெங்காயம் வரும். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இதில் வதக்கணும். கடுகு பொரிஞ்சிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி, தக்காளியும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. இந்த டைமில் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா இப்போ கிளறி முட்டையை நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி பொலன்னு எடுத்தாச்சு. இந்த டைமில் இந்த வெண்டைக்காயும் அதில் சேர்க்கணும். வெண்டைக்காய் வேகும் போது அடிக்கடி கிண்டி விடணும். முட்டையும் அடிக்கடி கிண்டி விடணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடி பிடிச்சா நல்லா இருக்காது. முட்டையும் வெண்டைக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உப்பு காரம் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்குங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாகவே இருக்குது பாருங்க. எல்லாமே ஒரு சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி.
இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.